வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன். அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு வந்து சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சனியானவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. தவிர ராசியின் அடிப்படையில சனியானவர் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக பாதகமான நிலைகளை தான் வேலை செய்யும். அதாவது பிரச்சனையை கொடுக்கறதுனாலும் பெரிய லெவல்ல கொடுத்துரும், சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலும் பெரிய லெவல்ல கொடுத்துரும். சோ சனி பாத்தீங்கன்னா முழு பலத்தோடு எப்பவுமே தனுசு ராசிக்காரங்கிட்ட வேலை செய்வாங்க. பட் சாதக பாதகமான நிலைகள்ல தான் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது. நல்ல விஷயங்களும் பார்க்கலாம், அதுக்கு ஏற்ற அளவுக்கு சங்கடமான விஷயங்களும் பார்க்கலாம். சனியினுடைய இந்த வக்ர காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாமே ஓகே தான், பட் எதுவாக இருந்தாலும் எடுத்தவங்க செயல்படாம எல்லாத்துலயுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். 10 மணிக்குள்ள வேலையை முடிச்சிடலாம்னு நினைப்போம், ஆனா நேரம் இழுத்துக்கிட்டே போகும். இந்த நாள் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனா போக முடியாதபடி ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டுடும். இந்த அன்னைக்கு உங்ககிட்ட தேடி வரும், உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ஆனா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், அவங்க வரமாட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலம் கடந்த நிலைகள்ல தான் செயல்பட்டு வரும். சோ அதுக்கேற்ற அளவுக்கு பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டங்கள்ல அதிகமாகவே தேவைப்படும். அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக இப்ப சமீப காலங்கள்ல இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், சங்கடங்கள் அதிகமாக இருக்கு. கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும், கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு பிரேக் மாதிரி அமையலாம். இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். இல்லங்கள்ல சுப விசேஷங்கள், சுப காரியங்களுடைய
சூழ்நிலைகளை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள், அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கும் வேலை செய்யும், அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் இந்த விஷயங்கள் வேலை செய்யும், அவங்களுடைய குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகள் போன்றவர்களுக்கும் இந்த நிலைகள் முழுமையாக வேலை செய்யும். சோ உங்களுடைய இல்லத்தாரை சார்ந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுப விசேஷங்கள், இந்த சுப காரியங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அல்லது குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதே போல அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள்ல சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாக இப்போ சமீபகாலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் வகையில, குழந்தைகள் வகையில இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன வருத்தத்தோடும் சங்கடங்களோடு தான் போய்கிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கி போக ஆரம்பிப்பாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சலும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். சாமியை கும்பிட்டோமா நிம்மதியா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது. ஆன்மீகத்துல, ஆன்மீக சமாச்சாரங்கள்ல ஈடுபாடுகளும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும், விட்டு விலகவும் முடியாது. பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பொது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்பொழுது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதாவது ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். பட் சில புதிய சங்கடங்கள் அப்படிங்கறது ஏற்படலாம். பட் பெருசா பாதிக்காது. சின்ன சின்ன எதிர்பாராத விஷயங்கள், அட எனக்கு இப்படி நடக்கும் நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் உடல்நல விஷயங்கள்ல அவங்களுக்கு பாதிக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டும் வருவீங்க. குடும்பத்துக்குள்ள சில முக்கியமான காரியங்களை எடுத்து செய்வது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது பல நாட்களாக குடும்பத்துக்கு இந்த விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிருப்போம், அல்லது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கை கூட நல்லபடியாக வந்து சேரும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். உணவு பிரியர்களாகவே பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த நாக்கு சுவை அதிகம் கேட்கும். அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு மெடிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ நாக்கு சுவை அதிகரிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் இன்னத்த சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாகத்தான் இருக்கு. அந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். நிறைய பேர் லோன் போட்டு சில விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களும் இந்த டைம்ல உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். பூர்வீக விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகள் தான் இருக்கும். தடைபட்டு வந்த விஷயங்கள், காரியங்கள் துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். பட் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கங்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல செய்ய ஆரம்பிப்பாங்க. சிலருக்கு வேலை மாற்றங்கள் என்பது ஏற்படலாம். பொருளாதார நிலைகள்ல கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதாவது செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கும். இப்போ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 11 ரூபா செலவு ரெடியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொருளாதார நிலைகள் இருக்கும். ஸோ வரவு செலவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் தான் செயல்படும். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன தடை தாமதங்களும் இருக்கலாம். விஷயங்கள்லாம் பிளான் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நல்லது. கேர்லெஸ்ஸா விட்டுட வேண்டாம், அப்பப்போ கவனிச்சுக்கோங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தலாம். இவங்க வகையிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்க வகையில தேவையில்லாத டென்ஷன்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் கூட இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அவங்க முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது, அவங்களாலையும் ஒரு நிலையில இருந்து செயல்பட முடியாது. கொஞ்சம் மாறி மாறி எல்லா விஷயங்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ பெற்றோர்கள் வகையில கொஞ்சம் நிதானித்து இருக்கிறது நல்லது. குறிப்பா இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலா சனியுடைய வக்ர காலகட்டம் என்பது தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும்
அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஆகையினால நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு ஒரு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.